ப்ரமோ கட்டிங்லேயே நம்பர் 1 பெஸ்ட்டு கட்டிங்காக அதை நான் பார்க்குறேன். அவ்வளோ அழகான எடிட்டிங்கு, எந்த இடத்துல ஸ்லோ மோஷன் கொடுக்கணும், மியூசிக்கு, அந்த ராடை உருவுற சீனாக இருக்கட்டும், அவர் போயிட்டு ஒரு பேக்கில் ஒரு ஆங்கிள் வைப்பாங்க, அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. எனக்கு என்னவோ இது இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. இந்த படம் உண்மையாலுமே இங்கிலீஷ் படம் ரேஞ்சுக்கு இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. சிம்பு காத்திருந்தவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான் இது நான் பார்க்குறேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. முதல்ல யார் போகிறா முக்கியம் கிடையாது, கடைசியில் யார் வரான்றது தானே முக்கியம். அந்த மாதிரி இவர் பொறுத்ததுக்கு ஒரு வெற்றிமாறன்ற ஒரு பெரிய ஆள் கிடச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த சிலையை அவர் செதுக்கிறப்போ வேறு லெவலில் வந்து நிற்பார் சிம்பு தான் இனிமேல் சூப்பர் ஸ்டாரு. அவர் அப்பா சொன்னார், ஐயாமல் லிட்டில் ஸ்டார் ஆவேனா சூப்பர் ஸ்டார்னு. ஆனால் இப்போ அது பழிக்க போகுதுன்னு நான் பார்க்குறேன். அப்படிலாம் இல்லைங்க. தனுஷ் அண்ணா ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. என்னோடய ப்ரொடக்ஷனில் கேட்டாங்க, உடனே நான் நோ சொல்லாமல் ஓகே சொல்லி அப்படி சொல்லிட்டேன். அதனோட வெளிப்பாடு தான் சிம்பு. அந்த ட்ரெய்லர் கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, சார் யார் சார் நடிக்க போகிறா, தனுஷை போடுங்க சார், சும்மா பிச்சு உதருவார் பர்ஃபார்மன்ஸ்லன்னு சொன்னது. இதுவே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நாங்கள் 3 பேரும் ஒரே கூட்டு தான் சொல்லிட்டு. எனக்கு இதோட என்னென்னா, தெலுங்கில் இது பண்ணாங்க இந்த ட்ரெய்லரை. அங்கேயும் செம்ம தேட்டரில் கிளாப்ஸு. அங்கே வந்து யார் பேரை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கேயும் தனுஷ் பேர் சொல்லலை சார். ஜூனியர் என்டிஆரை நடிக்க வைங்க சார், சும்மா பர்ஃபார்மன்ஸு பிச்சுக்கும் அப்படின்னாரு பேர். அங்கே தெலுங்காரங்க கத்தி சீட்டெல்லாம் கிஸ்டானுங்க. அது எந்த இடத்துல என்ன வியாபாரம் பண்ணால் அது அழகாக இருக்குமோ அதை பண்ணியிருக்காங்க. கதைக்களம் நம்ம சிவகுமார் அண்ணனோட வரலாறு தான் சொல்கிறாங்க. பட் சிவகுமார் அண்ணன் எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம வெற்றிமாறன் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ கரும்பு தின்ன கூலி எதுக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் கொடுத்ததை அப்படியே எடுத்துருவார். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இந்தியன் சினிமாஸில் ஒரு நேட்டிவிட்டியும் கனெக்டிவிட்டியும் உள்ள ஒரே டேரக்டர் இவர் தான். அவ்வளோ அழகாக பக்காவாக நடந்த நிமிஷத்துலேயே நம்ம போய் இதில் போய் பார்த்தா மாதிரி அவ்வளோ அழகாக எடுக்கக்கூடிய ஆள். அதனால் படம் வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொரு சீன் பை சீனும் நம்ம அனுபவிச்சுட்டு வரலாம். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்னு. நம்ம வெற்றிமாறன் அண்ணன் வந்து மக்களுக்கானவர், கம்யூனிஸ்டம் தோழர். கை காலை அசைச்சு மாசை க்ரியேட் பண்ணி நீ ஒரு மனுஷனை தூக்கி விட்டு நீ எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுக்க, அது யார் வேணால் பார்ப்பாங்க. அது 1000 கோடி தாராளமாக அடிக்கும் ஒரு மனுஷன் மாசுக்காக. ஆனால் மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை அவதரிக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் சார்ந்து பேசுகிற ஒரு டேரக்டருங்களுக்கு எப்போவுமே அவார்டு கிடைக்காது. அதனால தான் அவார்டுகள்லாம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்குறது. ஸோ மக்களுக்கு பிரச்சனை பேசுகிறவனுக்கு என்றைக்குமே பிரச்சனை இருக்குன்றது எழுதப்படாத விதி. அந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை சொல்கிற இவருக்கு 1000 கோடி அடிக்கணும் 500 கோடி அடிக்கணுன்றதுலாம் இல்லை. மக்கள் அவரை விரும்புகிறாங்க. அவங்களுக்கான படம் வெற்றிமாறனால் மட்டும்தான் எடுக்க முடியும்னு நம்புகிறாங்க. அதனால் மக்களுக்கான ஒரு டேரக்டரு வெற்றிமாறன். நீ வட சென்னை தானே பார்த்துருக்கீங்க, அரசனை பார்த்தது இல்லைல்ல. தரமாக இருக்கும் சம்பவம். டபுள் மடங்காக அடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அன்புவின் எழுச்சி வரும். தன்னை பற்றி தானே சுயசரிதை காந்தி எழுதின மாதிரி தன்னை பற்றி தானே சுயசரிதை எழுதணும்னு சொல்லிட்டு சிவகுமார் அண்ணன் கொடுத்துட்டு போன கதையாக நான் இதை பார்க்குறேன். ஒரு ரவுடி எப்படியெல்லாம் உருவாகிறான் அந்த சமுதாயத்தில், அவன் திருந்தணும்னு நினச்சாலும் திருந்த முடியல ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு உண்மை சம்பவத்தை வெளிப்படையாக மையமாக வச்சு இந்த கதை வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேங்ஸ்டர் தான் வரும். கேங்ஸ்டர் எப்படி உருவாகிறாங்கன்றத, ஒரு தனி மனிதன் எப்படி கேங்ஸ்டரை உருவாக்குறான், தனக்கான படையை எப்படி அமைச்சிக்கிறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் கதையாக இருக்கும். அதுக்கு சிம்பு வந்து ரொம்ப மனக்கெடுறாரு அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறோம். எப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாரு. அதுக்காக ரொம்ப இழைக்கிறாரு, தன்னை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்றதான் பார்க்குறோம். அது ஒரு நடிகனுக்கு ஆரோக்கியமான விஷயம். உழைச்சா கண்டிப்பாக வெற்றி இருக்குது. சிம்புவுக்கு இது மகத்தான வெற்றின்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே சொல்கிறது தான். சாமியே இல்லாத சொன்ன பெரியாரும் லாஸ்ட்டாக ஏதோ ஒரு தழுவினார். அம்பேத்கரும் புத்திஸ்ட்டை தழுவினார். கலைஞர் கூட ராமானுஜம்னு ஒரு படைப்பை படைச்சிட்டு போனார். எல்லாருமே போகிறது. அதாவது நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, நீ போகிற வழி கோணல் மானலாம் இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்கணும்ட்டு. அந்த மாதிரி ஆரம்பத்தில் கோணல் மானலாம் போனாலும் இப்போ கோயிலில் போய் சேர்ந்துருக்கிறாரு. கோயிலும் அவர் படம் தானே, நல்லா வருவார் அண்ணன். சிம்பு வந்து டைமிங்க்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்களா? அவர் தான் வந்து இந்த படத்தில் வெந்து தணிந்தது காடிலே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் எனக்கு டைமிங் தான் முக்கியம், நான் டைமிங்க்கெலாம் வராமல் நான் வந்து 11 மணி சொல்லிட்டு 8 மணிக்கு சொல்லிட்டு 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புற ஆள் நான் கிடையாது, 3 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு 7:30 மணிக்கு வர ஆள் நான் கிடையாது. நான் சிம்பு. நான் கரெக்டாக சொன்ன டைமில் கரெக்டான டைமில் அந்த நேரம் அந்த இடத்துல நான் கரெக்டாக வருவேன். இன்னொன்று, யார் முதல்ல கிளம்புறான்றது முக்கியம் கிடையாது, கடைசியில் அந்த டைமில் யார் கரெக்டாக அந்த இடத்துக்கு வரான்றது தான் முக்கியம்.
நான் சொன்ன டைமுக்கு இனிமேல் வருவேன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதனால் சிம்புவை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் யாருக்கும் வேணாம். இதில் சிம்பு ரசிகரும் தனுஷ் ரசிகரும் ஒன்றா சேர்ந்து ரசிக்க வேண்டிய படம். நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போட்டிங்கன்னா பாதிக்கப்படுறது சிம்புவும் தனுஷும் தான். இல்லை சிம்பு வந்து அது வந்து சார்ஜர் மாதிரி. அவர் எப்போ வேணால் டக்குன்னு மேலே வந்துடுவார். அவருக்கு 5 படம் ஃப்ளாப் ஆனாலும் வெயிட் பண்ணுவாங்க அவங்க ரசிகர்கள். ஆனால் ஒரு நடிகை எந்த அளவுக்கு பொறுமையாக தன்னை மெருகேற்றின்னு மேலே வரணும், அப்போ தான் ஸ்டாண்டர்டாக அந்த இடத்துல உட்கார முடியும். கப்பன்னு மேலே வந்துட்டு காணாமல் போனவங்களாம் நிறைய நடிகர் இருக்காங்க. ஸோ சிம்புவை பார்த்து மற்ற நடிகர்கள் தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு அடிக்க ஃப்ளாப் ஆனாலும் நம்ம தலை சாயக்கூடாது, இன்னொரு ஹிட்டை கொடுத்துட்டு வரணுன்ட்டு சிம்பு அண்ணன் எப்படி கரெக்டாக நடிக்கிறாரோ அவரை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களும் இந்த படம் வந்து பெரியவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து நானும் கமலும் நடிக்கிறேன்னு ரஜினி சார் சொல்கிறதும், நானும் ரஜினியும் நடிக்கிறேன்னு கமல் சார் சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறதும், நீங்கள் சொல்ல தான் செய்வீங்க, நாங்கள் அதை செஞ்சு காட்டுறோன்னு சொல்லிட்டு சிம்புவும் தனுஷம் இறங்குன்னு பெரியவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும். அடைச்சா நம்மளும் பண்ணிடலாமே அப்படி. இந்த படம் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஒரே ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நம்மளும் நடிக்கல, நான் வேறு ட்ரெண்டு உருவாகும். இந்த கனெக்ட் ஆகிறது எப்படி இருக்குன்னா, மக்கள் சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லப்பா, இனிமேல் தனுஷ் அவங்க வந்து சிம்பு அடிக்க மாட்டானுங்க, சிம்பு வந்து இவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க, 2 பேரும் குழந்தைங்க ஒத்துமையாக இருந்தால் தானே நம்மளுக்கும் பிடிக்கும். இப்போது விஜய் தாவேக்கால வந்து அஜித் ரசிகர்கள் வர்றதும், அஜித் ரசிகர்களுக்கு விஜய் ரசிகர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மூவ் பண்ணுறதும் ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறோம்ல. அந்த மாதிரி நாளைக்கு அரசியலில் யார் வந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். நான் வந்து சிம்புவை வில்லனாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், தனுஷை ஹீரோவாக ஆகணும்னு பார்க்குறேன். ஏன்னா சிம்பு அண்ணா வந்து இதுக்கப்புறம் வில்லனாக எந்த படத்துலையும் பண்ணல. இவர் வேணால் டபுள் ஆக்ஷனில் ஒரு படம் பண்ணிட்டார் வில்லனா, யார் நம்ம தனுஷன். ஆனால் வில்லன் ஏன்னா அவர் வந்து அஜித் ரசிகர், வில்லன் அஜித் பண்ணார். இன்னொரு விஷயம், எவ்வளோ நாள் தான் நான் ரொம்ப நல்லவனாகவே நடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அஜித் ரசிகராக இருக்கிற சிம்பு அண்ணா வந்து வில்லன் கேரக்டர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்.